மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்கோம். எதை பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு? எல்லார் போர்ட்ஃபோலியோலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். 10 ஸ்டாக் வாங்கியிருந்தா 2 ஸ்டாக் ரொம்ப நல்லா பண்ணும். 8 ஸ்டாக்கு நெகட்டிவில் இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்லேருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்காங்க. அது எப்படி பண்ணணும்? எப்படி எல்லாரும் பண்ணுறாங்க? அதை பற்றி முதல்ல ஷாம் சுந்தர்கிட்ட கேட்போம். எஸ், முதல்ல நேற்றுக்கு எல்லோரும் இந்த லாஸ்ட் எபிசோடில் பர்த்டே க்ரீட்டிங் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதை நான் சொல்லிடுறேன். உங்கள் வயசு சொல்ல மாட்டீங்க. சொல்ல. ஸோ இப்போது இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, சில பேர் 10 வச்சுருக்காங்க, சில பேர் 20 கவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 to 75% வந்து அண்டர் பர்ஃபார்மராகவே இருக்குது போர்ட்ஃபோலியோவே. சரி. ஸோ மீதி 20-25% வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் என்ன அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாக என்ன நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம வந்து நெகட்டிவாக போச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்முடைய டோட்டல் என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே வந்து லாஸ் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் காமிக்குது. பட் இந்த மாதிரி செய்கிறது வந்து இது மாதிரி நானும் ஆரம்ப கட்டத்தில் இதே மாதிரி நானும் அதை உணர்ந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நானும் உணர்ந்து தான் நான் இப்போ எல்லாருக்கும் நான் சொல்ல வரேன். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இது என்ன காரணத்தினால இந்த 2 கவுண்டர் மட்டும், இந்த 8 கவுண்டர் 10 ஸ்கிரிப்டில் வந்து 8 வந்து நெகட்டிவாக இருக்குது, 2 மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, என்ன ரீசன் முதல்ல நீங்கள் அதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை விற்றுட்டு பழைய இந்த 8 கவுண்டரில் ஏதோ ஆவரேஜ் பண்ண போயிடுறாங்க. எகெயின் மறுபடியும் அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவாகவே அடுத்த மோசமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அந்த 2 கவுண்டருக்கு என்ன க்ரோத், என்ன ஃபியூச்சர் என்ன இருக்குது, எதனால் அது வந்து க்ரீன்லேயே காமிக்குது, உங்களுடைய கவுண்டர் என்ன ரீசன்ஸ்னால அது வந்து இன்னும் ஸ்டில் இவ்வளோ தூரத்தில் வந்து பர்ஃபார்மராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு டூ சம் வாட் எவர் தட் ரிசர்ச். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ ஒரு இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணோன்னாக்கா நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்பை பற்றி தெரியாமல் முதலீடு செய்யக்கூடாது. இல்லைனா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி தான் போகணுமே தவிர, வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இண்டிவிஜுவலாக உங்களால் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஒரு திறன் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரியான நேரடியான முதலீடுகள் நம்ம மேற்கொள்ளணும். ஸோ நான் சொல்ல வர்றது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அதை அலோ பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ண விடணும். அலோ யுவர் ப்ராஃபிட் டு ரன். அதான் சொல்ல வரீங்க. ஆமாம், முக்கியமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு லாஸை ரன் பண்ண விடுறீங்க. எஸ், இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் ஏன் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ராஃபிட்டை நீடிக்க வைக்கிறதுக்கான வழிகளை தேடணும். லாஸ் ஏன் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க லாஸை நிறுத்தணுமோ அந்த இடத்துல அதை நிறுத்தணும். அந்த லாஸ் எடுக்கிற சில கவுண்டர் வந்து இன்னும் அண்டர் பர்ஃபார்மரா போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை கட் பண்ணிட்டு அதே இது நீங்க இப்போ க்ரோத்ல கிரீன்ல இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து மறுபடியும் கூட நீங்க வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அதை பார்க்கணுமே தவிர, நம்ம பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து இதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரே இதுனா இதை ப்ராஃபிட் புக் பண்ணிட வேண்டியது, அதை ஆவரேஜ் பண்ண வேண்டியது. இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் கொடுக்கணும். அருமையான ஓப்பனிங் பாயிண்ட் நீங்க கொடுத்தது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, ரொம்ப நாளைக்கு எல்லாரும் பாண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, 10% ரிட்டர்ன் வருதுன்னு. வாங்கின பாண்டு முக்கால்வாசி இல்லிக்விட் பாண்டு. ஸோ ஒரு ஹோல்சேலர் வாங்கிட்டு எல்லாருக்கும் அந்த பாண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மக்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. திரும்பி விற்கணும்னா விற்றவங்கிட்ட தான் போகணும், வேறு இடத்துக்கு போக முடியாது. என்ன அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தா 10% ரிட்டர்ன் வருது, 9.5% ரிட்டர்ன் வருது, எஃப்டியில் வந்து எனக்கு 7 தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு லாஜிக். எல்லாமே அந்த ஏவே கிடையாது, ஆக்சுவலாக பி ரேஞ்ச் தான், டபுள் பி அந்த மாதிரியான பாண்டு தான் அதெல்லாம்.
இப்போ அதுக்கு ஒரு அடுத்த லெவலாக இந்த எஃப்சிஎன்ஆர் வந்திருக்கு. எல்லாரும் எனக்கு வந்து ஒர்க்கிங்கை போட்டு அமுச்சிக்கிட்டே இருக்காங்க, நான் போடலாமான்னு. எஃப்சிஎன்ஆரில் வந்து என்னால் 14% பண்ண முடியுமே, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தான் இப்போ இன்றைக்கி சுட சுட வந்திருக்கீங்க இல்லையா ஃபாரின்லேருந்து, நான் நாளைக்கு போகிறேன், ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் போய். ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன் வந்து எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி இதில் 2 sets ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து 7.23% ஃபார் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஆடு போட்டிருக்காங்க சென்னையில். திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் தெர் த அதர் செட் ஆஃப் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கேப்சுலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக இஃப் யூ புட் இன் 1 rupee, நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ் வந்து 9x கொடுக்குறாங்க கடன். என்ன வட்டியில்? ஆவரேஜ். ஸோ அது வந்து யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னவோ, யூஎஸ்ல இருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அந்த இதுக்கு அவங்க பாரோ பண்ணிட்டு உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் கோலேட்ரலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக டிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 100,000 கொண்டு வரணும், the banks gives you $900,000, டோட்டலாக $1 million ஆயிடுது. பட் 100,000 கொடுக்கலையே அவங்க. பரவாயில்ல, இப்போ என்கிட்ட 100,000 இருந்தால் எனக்கு கொடுத்துருவாங்களா? ஓகேங்களா. இது வந்து ப்ராடக்டாக மாற்றிட்டு இதனுடைய கம்பைன்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 14% வர மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. உங்க பணம் ₹1, ஆமா, அவங்க பணம் ₹9, ₹10 உங்களுக்கு வட்டி கொடுக்க போறாங்க. ஆனா அதுல வந்து ₹9 அவங்களே வட்டி எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு காசு வருதா இல்லையான்றது கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை யார் கன்சியூம் பண்றாங்களோ அந்த பேங்க்ஸ் ஆர் மேக்கிங் a killing. ஓகே. ஏன்னா 3 வருஷத்துக்கு வந்து இது எந்த ஊர்ல? துபாய் மாதிரி ஊர்கள்ல, சிங்கப்பூர்ல. ஆமா, இது வந்து there is an understanding lag சார். இது என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரியில இருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு பெனிஃபிஷியல். ஓகே, டாக்ஸே இருக்கக்கூடாது அந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நீங்க இதே யூஎஸ்லயோ கனடாலயோ சுவிட்சர்லாண்ட்லயோ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா யூ வில் பி டாக்ஸ் இன் யுவர் ஹோம் கண்ட்ரி. அங்க வந்து பெனிஃபிட் கிடையாது. ஸோ இது எங்க ஹாட் கேக்கா செல் பண்றாங்கன்னா துபாய், சவுதி, சிங்கப்பூர், இது மாதிரி 3 கண்ட்ரீஸ்ல வந்து தேர் மேக்கிங் a killing out of it. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்க வாட் ஆர் த ஃப்ளாஸ். இப்போ நானும் வெங்கடேஷோ விக்னேஷோ ஃபாரின்ல இருந்தோம் பண்ண முடியுமா? கிடையாது. நம்ம இந்தியன் ஆச்சே, நம்ம இங்க என்ஆர்ஐ இல்ல. இல்ல நீ என்ஆர்ஐ. ஓகே ஓகே. ஸோ பண்ண முடியாது ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து $2 million ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இனிஷியலாக பேசும்போது $2 million சொன்னாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா ரீட்டைல வந்து இந்த ஆட்டத்தை விட்டு தள்ளி வச்சிடறாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் $100,000 வச்செல்லாம் இதை பண்ண முடியாது. $1 million எடுத்து டேபிள்ல வச்சாங்க. ஆமா, கிளையன்ட் நம்ம பண்ணவே $1 or $2 million நெட்வொர்க் இருக்கணும். ரைட் இருந்தா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய லீடு வராத போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து $1 million இறங்கி வந்திருக்காங்க. சரி. அது இல்லாம இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னா ஸோ நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க கேவைசி எல்லாம் ஃபில் பண்ணி உங்க ஸ்கார்சிட்டி மார்க்கெட்டிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தே வில் பிக் ஹூ டு கிவ் திஸ் ப்ராடக்ட். அவங்க நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒருவேளை பாதியிலே எனக்கு காசு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குற மாதிரி நம்ம இந்தியன் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ல இந்த லீவரேஜ் ஓடுதுன்னு சொல்றேன். ஸோ இது வந்து ஹாட் கேக்கா இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஊரை பாண்டை விட இது பெட்டரான ப்ராடக்ட் தான். பட் எல்லாருக்கும் அது கிடைக்குதான்னா இட்ஸ் a big question. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒன்றும் ரிஸ்கே கிடையாதா சார்? இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது ஆக்சுவலி. ஒருவேளை நாளைக்கு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அது வந்து அந்த பாலிசி கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்போ என்ன ஆகும்ன்ற ஒரு பிக் கொஸ்டின் மார்க் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற அடுத்த கேள்வி வருது. கடன் கொடுக்குற பேங்க். ஆமாம், கடன் கொடுக்குற பேங்க். அதுக்கெல்லாம் வந்து we don't have answers for those questions. நீங்கள் ₹9 அவன்கிட்ட கடன் தானே வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரெக்ட் சார். நாளைக்கு ஒரு நாள் அந்த பேங்க் போயிட்டு நீங்கள் தான் வந்து அந்த கடனை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே இந்த பணத்தை திருப்பி கேட்டால் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க. இந்த டெபாசிட்டை மூடிட்டு திருப்பி கொடுக்க வேண்டியதான். அது மாதிரி கொஞ்சம் அன்நோன். இந்த வட்டி வராது. ஆமாம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் நம்ம போய் மாட்டிப்போம். நீங்கள் இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. பட் ரொம்ப என்ஆர்ஐஸ் மத்தியில் இதுக்கு ஒரு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கு. அதாவது நம்ம கிடைக்கல. ஈக்விட்டியை பற்றி பேசும்போது ஈக்விட்டியில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2% காசு வைக்க ரெடியாக இருக்காங்களே தவிர இப்பயும் வந்து ஈக்விட்டி வர்றதுக்கு ரெடியாக இல்லை. அந்த ப்ராடக்ட் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. somehow they are attracted towards this FCNR product rather than coming into equity even at this point in time. But is it risk free? என் கேள்வியே தான். அப்படிதான் மார்க்கெட் பண்றாங்க. ஒரு அன்னோன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன், உலகத்துல எதுவுமே ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு விஷயம் இருக்குது வாங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகணும் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயில் இதே HDFC பேங்க் தான் வந்துட்டு இந்த பாண்ட் ஆர்பிட்ரேஜ் வச்சுக்கிட்டு ஒரு பாண்டை வச்சு இன்னொரு பாண்ட் CLSA பாண்ட்ல மாட்டினாங்க. ஸோ இன்னைக்கு HDFC பேங்க் துபாயில் இருக்கிற பெரிய பிரச்சனையே டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி எல்லாரையும் மாட்டி விட்டு
யாரெல்லாம் இது வித்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு பேங்க் அவுட் வெளியே போயிட்டாங்க. now the baggage HDFC carries that baggage even today. ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட்டு, எந்த செக்டர் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது? ஏன்னா இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை பார்த்து ஒரு ஷேர் வந்து 10% கீழே வந்தது, நொறுக்கிட்டானுங்க. ஆனால் அந்த செக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, டொமஸ்டிக் ஃபேஸிங் செக்டரு. அந்த செக்டரை பற்றி கொஞ்சம் பேசுங்க. நான் கேட்குறது இன்சூரன்ஸை பற்றி. ஸோ இன்னைக்கு லோம்பார்டை வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்துட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவலி இன்னைக்கு இன்சூரன்ஸ் நல்ல பையிங் ரேஞ்சில் தான் சார் இருக்குது. பீட் HDFC லைஃப் ஆகட்டும், அதர் ICICI ப்ரூ லைஃப் ஆகட்டும். ஓகே, ஸோ SBI எல்லாமே சூப்பரான ஒரு பையிங் ரேஞ்சில் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு ஹாட் செக்டரில் காசு இருக்குன்னா அதை விற்றுட்டு we can even park now in banks. 4 ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லையும் இன்சூரன்ஸ்லையும் பார்க் பண்ணால் வில் பி பெட்டர் ஆஃப். ஸோ பேங்கிங் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ஒரு புல்லிஷ் கால் இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. வெங்கி உனக்கு போட்டியாக இன்னைக்கு ஒரு செக்டர் இறக்கி வச்சுருக்காரு. அதுவும் நிறைய கம்பெனி பேரை வேறு சொல்லியிருக்காரு. நீ 2 தான் கொடுத்த, அவர் பாரு வரிசையாக எடுத்து கொடுத்துட்டாரு. ஆமாம், ஸோ இன்னைக்கு வேகம் பிடிக்குது இந்த ஆட்டம். ஆல்ரைட், இப்போ நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன் பிஃபோர் யூ கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இவர் சொன்ன பல நிறுவனங்களில் நேரடியாக பங்கு முதலீடு பண்ணியிருப்போம். ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வந்து கவனம் கொண்டு உங்களுடைய ஹோம் ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கலாமா கூடாதான்னு முடிவெடுங்கள். ஆல்ரைட். ஸோ யூ ஆர் புல்லிஷ் ஆன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன் சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதே டிஸ்கஷன் வச்சிருக்கும் போது HDFC பேங்க் வாஸ் அரவுண்ட் 735 738 கிட்ட இருந்தது. அங்கிருந்து HDFC பேங்க் ஹஸ் given a 10-12% ஆல்ரெடி 8 எக்ஸலென்ட் கால் வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது? கோடெக் சீம்ஸ் டு பி அட்ராக்டிவ் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். நடுவில் கொஞ்சம் CEO கால்லாம் வந்தது, அந்த நியூஸ்லாம் வந்ததுனால CEO போகிறார். புது CEO யாருன்னு சொன்ன உடனே என் பார்வையில் முதல்ல வேற ஒருத்தர் வரதான் இருந்தது கோட்டக்கில் CEO பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து. அது வந்து அவர் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாருன்னொடனே பஜாஜ் ஃபைனான்ஸ் அவர் வந்து வெளியேற்றிட்டாங்க. அதனால் இவங்க அவரை உடனடியாக அந்த பதவியில் அமர்த்தாமல் இருந்தாலும் அவரை எடுத்து ஒரு நல்ல பதவியில் வச்சாங்க. அவருக்கு மேலே ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மேலே கொண்டு வந்த நபர் போயிட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் வரலாமோ அப்படின்ற ஒரு அது மாதிரி நாய்ஸ் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஜெட்ரினஸ் இருக்குது. ஸோ அந்த HDFC பேங்க்கில் வந்த ஒரு அப்மூவ் வந்து we can expect in Kotak in the next couple of months. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ நான் விக்னேஷ் உங்கள்கிட்ட வர போகிறேன். அவர் வந்து ஒரு செக்டரை பற்றி 2 செக்டரை பற்றி சொல்லிட்டாரு. 2மே கான்ட்ரா காலாக கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வியூ இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பேங்க்ஸ் பற்றி போன வாரமே பேசினோம் சார். நம்ம இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சார். இப்போ இன்சூரன்ஸில் வந்து காம்படிஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் 3-4 இயர்ஸ் என்னாச்சு, கொஞ்சம் நியூ ஏஜ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்தாங்க. கோ டிஜிட் அந்த மாதிரி 2-3 பேர் வந்தாங்க. ஸ்டார் ஹெல்த்லாம். ஸோ இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ்லையும் சரி, அந்த காம்படிஷன்லாம் இப்போ கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுது. இப்போ அந்த பேங்க் பேஸ்ட் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, இப்போ HDFCO ட்ரெடிஷ்னல் மாடல் வந்து இப்போ கொஞ்சம் அது வந்து பிக்கப் ஆயிருக்கு. இந்த குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸோட ரிசல்ட்டில் சொல்கிறாங்க எங்கள் பேங்க் பேரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷனால எங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் த வர்ஸ்ட் இஸ் ஓவர் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். வேல்யூவேஷன்ஸுமே வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் லோவில் இருக்குது. எம்பெடட் வேல்யூ வச்சு நம்ம வேல்யூவேட் பண்ணுவோம். ப்ரைஸ் டு எம்பெடட் வேல்யூ இஸ் அட் 2 times இருக்குது. ஆல்மோஸ்ட் அட் சிலதெல்லாம் 2 கீழே இருக்குது. இப்போ இந்த வருஷம் ரிசல்ட் வந்துன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.9லாம் இருக்குது எம்பெடட் வேல்யூ. ப்ரைஸ் டு எம்பெடட். முன்னாடி இன்சூரன்ஸ் வந்து ஒரு புஷ் ப்ராடக்டாக தான் இருக்கும். டாக்ஸேஷன் பேஸ் பண்ணி புஷ் பண்ணுவாங்க. டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும், ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது புல் ப்ராடக்டாக மாறிட்டுருக்கு. ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து ஒரு டிடக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருக்க நம்ம காமிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் இப்போ வந்து மோர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஓரியன்டாக போகாமல் எங்களுக்கு என்டோமெண்ட் இல்லாமல் எனக்கு வந்து கவர் மட்டும் கொடுங்க, ஏன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இட் இஸ் பிகம் புல் ப்ராடக்டாக ஆகிட்டுருக்கு. சேல்ஸே கொஞ்சம் மாறிட்டுருக்கு. திங்க் இட் இஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஒரு இன்னும் அண்டர் பெனிட்ரேஷன் இருக்குது. நான் இனிமேல் நிறைய பேர் வந்து பில்டிங் இன்சூரன்ஸு, இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் நிறையா வர வேண்டியிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஃபார் இந்தியன். இப்போ அந்த AMC வந்து ஒரு 5 years முன்னாடி எந்த லெவலில் இருந்துச்சு அதே லெவலில் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 5 years முன்னாடி யாருமே வந்து we haven't டிமேட் அக்கௌண்ட் இவ்வளோ பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் கொஞ்சம் அத்மூவ் இருக்குன்ற. பட் இன்சூரன்ஸில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஐம் அக்ரிங் வித் போத் ஆஃப் யூ. நான் உங்களோட டிஸ்அக்ரி பண்ணல, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ராடாக இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், யூலிப்பில் போடுறவங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்காமலும் போகலாம், ரிட்டர்னே கிடைக்காம கூட போகலாம். பட் ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் ப்ராடக்ட்ஸு,
மணி பேக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 5லேருந்து 6% தான் வருது. இந்த 5லேருந்து 6% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இவங்களுடைய பணம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நம்முடைய எக்கானமியில் ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுது, டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸாக போகுது, என்னெல்லாமோ நடக்குது. இந்த பணத்தை போய் நம்ம 30%, அதாவது 6% ஒருத்தனுக்கு வந்தால் அவங்ககிட்ட நீங்கள் 30% டேக்ஸேஷன் வாங்கினீங்கன்னாக்கா அவனுக்கு இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாத ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் அதுக்கு இவ்வளோ டேக்ஸ் விதித்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிக தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதே அரசு தானே என்ஆர்ஐக்கு 7% வித்தவுட் டேக்ஸ் கொடுக்குது. அது டொமஸ்டிக் சிட்டிசனுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கேபிட்டல் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து 4% கூட கிடைக்க முடியாமல் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு இந்த 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 இது ஒரு வித்தியாசப்படுத்துறது வந்து ரொம்பவே ஐ ஃபீல் இட் இஸ் மாரலி ராங். ஐ ஃபீல் தட் அதாவது நீங்கள் வந்து பேஷண்ட் கேபிட்டல் கொடுக்கக்கூடிய நபர்கள், அது இன்சூரன்ஸில் போடக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், வங்கி டெபாசிட்லேருந்து பணம் வரக்கூடிய பணத்தில் கூட அதுக்கு எப்படி ஈக்விட்டிக்கு ஒரு டேக்ஸேஷன் தனியாக இருக்கோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு, அதே போல் ஒரு டேக்ஸேஷனை கவர்மெண்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு. இவ்வளோ வருஷத்துக்கு மேலே நீங்கள் பணத்தை வந்து இந்த மாதிரி விட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா இவ்வளவு தான் வரி அப்படின்னு அந்த வரியை இன்னும் நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். டேக்ஸே போடக்கூடாது ஐடியலி. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்ததுக்கு அப்புறம் தானே இது இந்த எஃப்சிஎன்ஆர் இதையே கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐ ஒரு பக்கம் டாலரை வந்து போயிட்டே இருக்கு. டாலர் பாருங்க, இருங்க, நெருக்கடியில் இதை கொண்டு வந்துட்டு கூட பணம் கிடைக்காம தவிக்கிறாங்க. அரசு இந்த டெபாசிட்டர் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது சலுகைகள் கேட்டானா, இல்லை இன்சூரன்ஸில் பணம் போடுறவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டானா ஒன்றும் கிடையாது. இது இல்லை அவனுக்கு ஏதாவது வழி இருக்கா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கு? ஒன்றும் கிடையாது. இது டொமஸ்டிக் சேவர்ஸ் பேசிக்காக. எனக்கு வேறு போடுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் போடுறேன்னு சொல்லி இருக்கிறதுலேயே குறைவான ரிட்டர்ன் எடுக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க தான் டெவலப்மெண்ட் கேபிட்டல் கொடுக்குறாங்க. ஜாஸ்தியான என்ன டாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது தப்பு இல்லை. அப்போ நம்ம மக்களுக்கான ஒரு அணுகுமுறையை அந்த இடத்துல எடுக்கல. என்ன பிரச்சனைனாக்கா, என் பார்வையில் இதை வந்து ஏதோ பணக்காரங்க தான் இன்சூரன்ஸ் போடுறாங்க அதனால் அவங்கள போய் அடி அப்படின்னு சார் நம்ம ஊரில் ஒரு பார்வை. பாலிசியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கும்போது 2018 நடந்தது. அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னார், யூ ஆர் நாட் மேக்கிங் எனி எஃபர்ட் அட் ஆல், யூ ஆர் மேக்கிங் ஈஸி மணின்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்ஸேஷனே கொண்டு வந்து. இதுவும் அதே மாதிரி வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்த முடிவு தான் இது. நீங்கள் வந்து இது ஏதோ பொலிட்டிக்கல் முடிவாக எடுக்காதீங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் மேலே வரி போட்டே ஆகணுன்ற அந்த ஒரு வரட்டு பிடிவாதமும் ஒரு அதுவும் ஒரு அதிகாரியினுடைய இதுதான் இது. பட் அது எம்பத்தி இல்லைல்ல. சி, யூ ஆர் நாட் பீங் எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க தான் இதில் நிறைய காசு போடுறாங்க, அவங்கள தான் இன்னைக்கு ஜாஸ்தி டாக்ஸ் பண்ணுறாங்க சார். என்னைக்கு அவர் அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்னிலேருந்து யாருமே இது வரைக்கும் ரிட்டர்னே பண்ணவே இல்லை சார். அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சமாவது காசு வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், இது என்னைக்கு நடந்தது? அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அதே கவர்மெண்ட் தானே வந்து வேறு வழி இல்லாமல் போய் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டையும் கொண்டு வராங்க. டெபாசிட் 2012 அதே கவர்மெண்ட் தானே. நீங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்கலாம் விட்டுருங்க, பாலிசி அப்படி தான் நடக்குதுங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட். பிங்கி, இன்றைக்கி அந்த 2 ஸ்டாக்கை பற்றி நான் பேச மாட்டேன். ஆனால் வந்து டெக்கு பற்றி பயங்கர பெசிமிசம். அங்கே ஆக்சென்ச்சர் விழுந்தால் இங்கே எல்லாமே விழுந்துருது, அங்கே ஐபிஎம் விழுந்தால் இங்கே எல்லாமே விழுந்தது, நைட்டு அங்கேயே ஏடிஆர் விழுந்துருது, காலையில் எவ்வளோ விழுன்னு எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஐபிஎம் விழுந்த மறுநாள் இன்ஃபோசிஸ் பெருசாக விழவே விழலை. அப்போ உடனே ஆர்குமெண்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிஎம் பாதிக்கப்பட்டால் இன்ஃபோசிஸும் பாதிக்கப்படும் அப்படின்னு. இந்த ஐபிஎம் பிஸ்னஸ் மாடலும் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பிஸ்னஸ் மாடலும் என்ன ஒன்றா, அதை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லு ஃபஸ்ட்டு. இல்லை, அது வந்து வெரி கம்பெனி ஸ்பெசிஃபிக். அதுதான் கேட்குறேன். அவங்க அந்த ஏஐ ரோல் அவுட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஆக்சென்ச்சர் இஸ் அ க்ளோசர். இல்லை, ஐபிஎம் பற்றி தான் நான் கேட்குறேன். இல்லை அதான் அது. ஏன்னா ஆக்சென்ச்சர் இஸ் அ க்ளோசர் இது டு நம்ம பிஸ்னஸ் மாடல் சர்வீசஸ் கம்பெனி. அதுலேயுமே ஆக்சென்ச்சர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லோவர் மார்ஜின் நம்ம ஐடி கம்பெனிஸ் பார்க்கும்போது. ஐபிஎம் வந்து ஸ்டில் ஹேஸ் லாட் ஆஃப் த லெகசி, ஸ்டில் கெட்ஸ் அ லாட் ஆஃப் மணி. அந்த மெயின் ஃப்ரேம்லலாம் வந்து எக்கச்சக்கமாக தே ஆர் கெட்டிங் மணி. ஸோ அதெல்லாம் வந்து மாடர்னைஸ் ஆகும்போது ஸோ ஐபிஎம்மோட இது என்னன்னா ஷாம், நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டால் வெளியே வர முடியாது. மெயின் ஃப்ரேம் ரைட், அது வந்து லிட்ரலி ஹோல்டிங் சம்படி டு ரான்சம் மாதிரி இருந்தது. அதை மாடர்னைஸ் பண்ணுறது would be ஈவன் இது மாடர்னைஸ் பண்ணுறது would be வெரி வெரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். வித் ஏஐ வந்தப்புறம் இந்த சைக்கிள் வந்து பயங்கரமாக ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ 2 things, அதை மாடர்னைஸ் பண்ணுறது அவன் தான் பண்ணுவான், ஆர் அவன் ஹீ வில் ஹாவ் அ பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது வந்து
அதோட ரிக்கரிங் ரெவன்யூ போயிடும் மாடர்னைஸ் பண்ணால். ஏன்னா அவன்கிட்ட ஏன் வர மெயின்டெனன்ஸ் கிடையாது, மெயின்டெனன்ஸ் பெருசாக கிடையாது. அண்ட் இப்போ வந்து அதை மாடர்னைஸ் பண்ணுறது அவன் தான் பண்ணியிருந்தான். ஏஐ வந்த அப்புறம் யார் வேணா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து ஐபிஎம்க்கு வந்து ஒரு பெரிய அடி விழுந்தது. நம்ம கம்பெனிஸ் என்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஸ்ட்ரீமே இருக்கலை பெருசாக. வி வேர் ஆஃப்கோர்ஸ் மெயின்டைனிங் மெயின் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். பட் வி வேர் நாட் த கைஸ் ஹூ ஆர் செல்லிங் த மெயின் ஃப்ரேம் மிஷின்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? ஸோ அதனால நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுனால 1-to-1 கம்பேரிசனே கிடையாது. ஸோ அங்கே அடித்தா இங்கே வலிக்குன்றது அது வந்து எஸ்பெஷலி ஐபிஎம்க்கு வந்து டசன்ட் ஒர்க். ஸோ அது வந்து நம்ம மார்க்கெட்டோட ஓவர் ரியாக்ஷன் தான். நீங்கள் ஆமாம் ஆமாம், நைட்டெல்லாம் பயங்கரமாக வாட்ஸ்அப்பில் சில பேர் வந்து சலகை கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. நான் நைட்டெல்லாம் பார்த்தேன். காலையில் பார்த்தா 100 மெசேஜ் ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில். அவர் இதை வீடியோ பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் என்ன. இப்போ இன்னொரு கேள்வி நான் ஒன்று கேட்க போகிறேன். இப்போ ஆக்சென்ச்சர் இஸ் வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறேன். சம்வாட் க்ளோஸர். ஆக்சென்ச்சர் பாட்டம் அவுட் ஆகிட்டு ஸ்டாக் வந்து எவ்வளோ மேலே வந்திருக்கு? ஆமாம், கொஞ்சம் டீசெண்டாக மேலே வந்துருச்சு. ஏன் வந்திருக்கு? வாட் இஸ் த ஸ்டாக் ப்ரைஸ் ஆஃப் ஆக்சென்ச்சர் டெல்லிங் யூ? கொஞ்சம் கிளாரிட்டி வருது ஷாம் எல்லாருக்குமே. ஏன்னா கம்பெனிஸும் வந்து எவ்ரிபடி வந்து நீ ஜெர்க்காக இந்த ஏஐ பார்த்துருந்தாங்க, ரைட்? யூ கேனாட் ஒன்றுமே யோசிக்காமல் போய் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ண முடியாது. இந்த டோக்கன் காஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு கவர்னன்ஸ் வேணும், கார்ட் ரெயில்ஸ் வேணும். அது யார் செட் பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனிஸ் தான் ஆர் கோயிங் டு டூ தட். யாரும் ஒன்றும் திங்கே பண்ணல, பெருசா எதுவும் இல்லை ஷாம். அதுக்குள்ளேயே நம்ம எல்லாம் வந்து கோலியை முடிச்சிட்டோம். பேசிக்கலி நம்ம என்ன சொல்லிட்டோம், டெர்மினல் வேல்யூவே இல்லை இந்த கம்பெனிக்குங்கிற நிலைமைக்கு ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஷாம், ரைட்? ஸோ டிசிஎஸ் கான்கால்லே பார்த்தீங்கன்னா தேவ் ஸ்டில் ஒன் ஒரு யூரோப்பியன் எஸ்கேஎஃப்ஓ யாரோ பெரிய டீல் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதில் வந்து ஒரு எவல்யூஷன் நடக்கும் ஷாம். இன்க்ரிமெண்டலாக ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேருந்து இந்த எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் தேர் ஆல்சோ வரிட் அபவுட் சாவர்னிட்டி ஷாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ஹூ இந்த கிளைண்ட்ஸோட அதான். ஸோ இப்போ வந்து நாளைக்கு ட்ரம்ப் வந்து பேர் ஆந்த்ரோபிக்கை யூஸ் பண்ணக்கூடாது, நீ கொடுக்கக்கூடாது யூரோப்பியன்ஸுக்கு, மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னா அவன் வாங்கி வச்சுன்னு அவனால யூஸ் பண்ண முடியல. எவ்ரி திங் இஸ் ரன்னிங் ஆன் தட் மாடல். சடனாக வந்து கிடையாதுன்னு கட் பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் என்ன ஆகும், யுவர் என்டையர் ஐடி சிஸ்டமை வந்து ரேன்சம்க்கு எடுத்த மாதிரி ஆகிடும் ஷாம். ஸோ இந்த இன்ஃபேக்ட் இந்த ஏஐ பிச் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வரதராஜன். அவன் தான் சொன்னான், என் கிளைண்ட் நானே யோசிக்கலை, என் கிளைண்ட் கேட்டான் இதுக்கு என்ன சொல்லுவேன், நான் எப்படி தைரியமா இதை நம்புறது. ஆல்ரெடியுமே அதை பண்ணிட்டாங்க. கிளவுட்ல வந்து மைத்தாஸ்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் சொல்றாங்க. சில பேர் கொடுக்கக்கூடாது, நிறைய பேர் கொடுக்கக்கூடாது. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ்னால தே ஆர் வரி. ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் நாட் கோயிங் டு அப்படியே எல்லாம் வந்து போயிட போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது கிளைண்ட்ஸ் ஆல்சோ ரிக்வயர். சில பேர் இன்க்ரிமெண்டலாக பண்ணுவாங்க சார், சில பேர் வந்து தே வில் ரீஇமேஜின் எவ்ரி திங் ஆஸ் ஏஐ நேட்டிவாக பண்ணணும்னு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏஐ நேட்டிவா பண்ணு, அங்க போய் அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஏஐ டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க சார். ஸோ பண்ண முடியாதுன்னா இல்லை. ஸோ இந்த டிசிஎஸ் கான்கால்ல ஆர்த்தி சுப்ரமணியம்னு அவங்க ஷி ஸ்போக்கன் பிரிட்டி ஒரு அட்லீஸ்ட் கிளாரிட்டியோட பேசியிருக்காங்க. அந்த கான்கால் முடிஞ்சா போய் கேட்கணும், நம்ம வியூவர்ஸ் கேட்டால் யூல் கெட் டீசென்ட் கிளாரிட்டி ஆன் வாட் தே ஹேவ் இன் மைண்ட். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்த்தி சுப்ரமணியம் டிசிஎஸ் கான்காலில் பேசினதை போய் கேளுங்கன்னு வெங்கி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிஃபோர் ஐ கோ அவே ஃப்ரம் யூ, யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனிஸ் லைக் இந்தியன் சர்வீஸ் கம்பெனிஸ் சிங்கிள் டிஜிட் பியில் இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, மேக்ஸிமம் 9 இருக்குது. எதுக்காக இந்தியன் ஐடி கம்பெனிஸ் 14 PE இருக்கணும்னு ஒரு கோஷ்டி கிளம்பி? அது வந்து அது நானும் பார்த்தேன். அது கொஞ்சம் எப்பவுமே நானே கம்பேர் பண்ணியிருக்கேன் ஷாம். ஏன்னா நான் காக்னிசன்ட்ல 13 வருஷம். நான் இல்லை என் கேள்வி என்னன்னா, 34 PE இங்கே இருக்கும்போது அங்கே வந்து 17 PE தான். அப்போ பேசலை. எக்ஸாக்ட்லி அதான் 17 இல்லை, அந்த டிஎக்ஸி எல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தது, 9 தான் இருந்தது அன்னைக்கு. தெரியல 14 PE வந்தவொடனே ஃபுல் பேரிஷ்னஸோட வந்துட்டு இந்த 14 வந்து ஏன் 7 ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். ஸோ அது வந்து என்னைக்குமே அந்த மார்ஜின்ஸ் வேர் நெவர் த சேம் தான். டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மார்ஜின்ஸ் வேர் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஈவன் காக்னிசன்ட், ஆக்சென்ச்சர். ஸோ அந்த கம்பேரிசன் இஸ், அதனால தான் அந்த PE மார்க்கெட் இஸ் நாட் டம் டு கிவ் தட் ஸ்லைட்லி ஹையர் PE ஷாம். எப்பவுமே அது இருந்திருக்கு. குட் ரைட். ஸோ தேவர் டிசிஎஸோட டெலிவரி ஸ்கில்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபிக்ஸ் பிட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுறது தீஸ் யூஎஸ் சர்வீஸ் கம்பெனி பண்ண முடியாது ஷாம். அதனால தான் தேர் இஸ் அ ரீசன் தட் த மார்க்கெட் வாஸ் கிவிங்
அட் அ சர்டன் பாயிண்ட். ஓவராக கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இப்போ வந்து அதர் சைடு ஆல்சோ ஐ திங்க் ஓவர் டூ பண்ணுறாங்களோங்கிறது தான் ஃபீலிங். தே ஹேவ் அந்த 2% 3% கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத் போது 30-40-35 PE கொடுத்துருக்கூடாது. ஐ அக்ரி. பட் அதுக்குன்னு வந்து ஒன்றுமே இல்லாமல் ப்ரைஸ் பண்ணுறதும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கேஷ் ஆன் பேலன்ஸ் ஷீட் இருக்கும்போது இவ்வளோ இதாக வந்து போகணுமாங்கிறது வந்து யோசிக்க வேண்டியது. சரி, நிறைய செக்டர்ஸை பற்றி பேசிட்டோம், இன்சூரன்ஸை பற்றி பேசினோம், பேங்கிங் பற்றி பேசினோம், டெக்கை பற்றி பேசினோம். இப்போ ஒரு கமாடிட்டிக்கு வந்து எல்லா வீட்லேயும் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு கமாடிட்டி, எல்லார் வீட்லேயும் இன்னும் எவ்வளோ கொண்டு வந்து வச்சாலும் இடம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கமாடிட்டி, பீரோவை திறந்தால் வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது, எவ்வளோ வேணால் கொடுங்கன்னு சொல்கிற ஒரு கமாடிட்டி கோல்டை பற்றி ஷாம் சுந்தர். இப்போ எல்லாரும் இன்றைக்கும் படையெடுக்கிறாங்க நகை கடைக்கு வாங்கணும்னு. $4000 இப்போ ரவுண்ட்ஸ் இருக்குது, 5400 இறங்கி இருக்கு. நிச்சயமா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சீப் அப்படிங்கிறாங்க. இது சீப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கோல்டு நிச்சயமாக கிடையாது. என்னுடைய பார்வையில் நான் 2-3 விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஆனால் அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு வெல்த்தை எங்கேயோ விற்று தான் அதை வந்து ஹேஸ் டு மேனேஜ் தட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். கரெக்ட். அப்படி இருக்கும்போது ரஷ்யா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரோத் வந்து லாஸ்ட் இயர் 1%, இந்த வருஷம் வந்து க்ரோத் வந்து 0.4% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ரீலிங் அண்டர் வெரி மச் ட்ரபிள். லாஸ்ட்டு 4 இயர்ஸில் வந்து அவங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட $650 மில்லியன் இருந்தது, இப்போ $375 மில்லியன் வித்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படின்னாக்கா, இந்த வார் தான் மெயினாக வந்து உக்ரைனோட வார் வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனார்மஸாக இருக்குது, பட்ஜெட் டெஃபிசிட் இருக்குது, ரெண்டாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது. இது மூணுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் அவங்க சால்வ் பண்ணணும்னா ஒன்லி வே வந்து கோல்டு வித்தாகணும். ஒன்று சரி, கோல்டு எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, தே ஆர் த நம்பர் 2 ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. சைனாவுக்கு அடுத்தது. தட் பி த கேஸ். அவங்கள்ட்ட எவ்ரி இயர் தே ஆர் ப்ரொடியூசிங் 300 மில்லியன் டன்ஸ் வந்து 300 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. ஆமாம். ஸோ 300லேருந்து 350, இந்த வருஷம் 500 டன்ஸ் வந்து கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ தட் மீன் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்க அதை என்கேஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்கிறத பண்ணணும். அது பண்ணுவாங்கங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ தேர் மேபி என்னுடைய பார்வையில் வந்து சர்வதேச சந்தையில் வந்து $3300 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஓகே, நீங்கள் ரொம்ப பேரிஷ் கால் கொடுக்குறீங்க. பட் இன்னொரு ஸ்கூல் இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ளவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ருப்பிக்கு வந்து மதிப்பே கிடையாது, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டா டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி கீழே போயிட்டே இருக்கும், அதனால் உங்களுக்கு கோல்டு மதிப்பு வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து லாபம் தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு பெட் அகெயின்ஸ்ட் த ருப்பி, ஓகே, யூ ஹாவ் டு பை ஒன்லி கோல்டு பிகாஸ் யூ கேனாட் பை டாலர்னு ஒரு கேங்கு. இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார சிந்தனை கிடையவே கிடையாது. நிச்சயமாக கிடையாது. இப்படிலாம் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு அரித்மெட்டிக்கில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிதி முதலீடில் வந்து இது சேரவே சேராது. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளார அவங்க பேசுகிறதுல வேணால் சரியாக இருக்கலாமே தவிர, யார் ஒரு பப்ளிக் இதில் வந்து ஃபாரமில் வந்து ஏதோ ஒரு ஆடியன்ஸை குஷிப்படுத்துறதுக்கு வேணால் இது இருக்குமே தவிர, எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் நம்ம வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தவிர்க்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு போதும், இந்த அலோகேஷன் ஆஃப் கோல்டு வந்து இது மேலே எல்லாருக்கும் நிறைய இருக்குங்கிறீங்க, போதும் தாராளமாக. பட் நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதாவது இந்திய குடும்பங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நுகர்வு சார்ந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து என்ன புதுசாக என்ன போட்டிருக்கீங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, போட்டுட்டு தான் போயானோன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம மிடில் கிளாஸ் வந்துருச்சுங்க. நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பட் அப்படித்தான் சோஷியல் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஊர்களில், நம்ம பர்டிகுலராக நார்த்லேயும் சொல்லலாம், சவுத்துலேயும் டீப்பர் சவுத்தில் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் புதுசாக ஒரு நகையை போட்டுட்டு போகணும்னா நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இல்லை சார், இது ஏன் வாங்கி தான் ஆகணுங்கிறது பற்றி இருக்குது. இதில் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஆங்கிள் அவங்க வாங்கலை. ஓகே, நுகர்வதுனாக்கா வெளியில் பார்வைக்கு எப்படி இருக்கணும், ஒரு சோஷியல் ரெஸ்பெக்ட், இதுக்கு தான் வாங்குறாங்க. நம்ம வந்து இட் இஸ் நாட் கால்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு வந்து குறை சொல்லலை, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளில் போகிறவங்களுக்கு
வாங்குறதுக்கு தான் நம்ம சொல்ற பாயிண்ட். நான் தங்கம் வாங்கினா இன்னொரு 5 வருஷத்துல பெருசா போய் டபுள் ஆயிடும், அதெல்லாம் இங்கே அது கிடையாது. ஓகே, அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்றோம். நம்ம வந்து நீங்க ஆபரண தங்கம்ங்கிறது நம்ம என்னைக்குமே வந்து வாங்கணுங்கிறத வந்து அவங்கவுங்க விருப்பப்படி வாங்குறதுல வந்து தவறே கிடையாது, வாங்கலாம். பட் இதை நான் வாங்கி வச்சாக்கா நான் நாளைக்கு எனக்கு இன்னும் 16,000 போகும், 18,000 போகும், 20,000 போகுங்கிறதுக்கு வந்து நம்ம நிச்சயமாக அந்த மாதிரியான முகாந்திரங்கள் இப்போதைக்கு இல்லவே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பயங்கர ஸ்ட்ராங்காக அடிக்கிறீங்க சார். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, வேற வழியில் வாங்கி தான் ஆகணும்னா அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உபயோகப்படாத தங்கம், இந்த காலத்துக்கு ஒவ்வாத நகை, அதை வேணா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். 20% போனா போதுன்னு வாங்கிட்டு போகலாம். அது வேணா பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம். இது ஒரு தருணம். நான் தான் சொன்னேன், இது நானே தான் சொன்னேன். நம்ம லாஸ்ட் ஒரு 3 எபிசோடுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அன்னைக்கு வித்துனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சேவ்டு அரௌண்ட் 40% நமக்கு வந்து நிச்சயமா சேவ் ஆயிடுது. விற்கிறது முடியாதுங்கிறாங்க. ஸோ இது ஒரு சைக்கிளாக தான் போயிட்டு. நான் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறேன்னாக்கா, நீங்க வந்து தப்பான நேரத்தில் வாங்காதீங்கன்றது என்னோட பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. எஸ், தப்பான நேரத்தில் வாங்காதீங்க, சரியான நேரத்தில் வாங்கிக்கங்க. ஓகே, கீழே வரும். இப்போ கூட நான் சொல்றேன், சில்வர் வந்து ஒரு 180 ரூபாய் ஒரு கிராம் வந்து வந்ததுன்னா 180 170 வரும். வரும்போது வாங்குறது தவறு கிடையாது. இன்னும் எவ்வளோ % கீழே வரும் நீங்கள் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை இன்னொரு 20% கரெக்ஷன் ஆகும். ஓகே, அவ்வளோ வருமா சில்வர்? ஆமாம், வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ அந்த கரெக்ஷன் வரும்போது ஒரு என்ட்ரி பாயிண்டாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் வந்து பழைய இந்த ரேலி திரும்பி வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் யூ மேட் ஆன் கோல்டு. அடுத்த பாயிண்ட்டு, எஃப்ஐ மறுபடியும் ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதம். கண்டிப்பாக ஜூலை இது வரைக்கும் நெட் பையர் தான் தொடர்ந்து வாங்குறாங்க, ஒரு சில நாட்கள் விற்கிறாங்க. எஃப்ஐ வந்தால் என்ன வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க தொடர்ந்து வாங்கினதையே தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன எதிர்பார்ப்புனா, நான் வாங்கினது எஃப்ஐ என்கிட்ட வந்து ஒரு ஹையர் ப்ரைஸுக்கு வாங்குவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்தியாவில் கிட்டத்தட்ட 99% இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது. பிடிவாதமாக தாங்க வாங்கினதே வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதே நம்புகிறாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோஷமாக தான் இருக்குது. இந்த கோஷத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? ரொம்ப மாசமாக எஃப்ஐஏ வந்து செல் சைடில் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆமாம், ஒரு லார்ஜர் பார்ட் ஆஃப் 2025 அண்ட் ஃப்ரம் 6 months of 2026 ஜான், ஓகேங்களா? அந்த வியூ வந்து போன மாதமும் இந்த மாதம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. செல்லிங் வந்து டெய்லி 5,000 6,000 கோடிக்கு விற்றுருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3,000 கோடி 2,000 கோடி 1,000 கோடி 500 கோடி 100 கோடி போன மாதம் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா பையிங் ஃபிகரில் வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஓவராலாக வந்து லாஸ்ட் மந்த் தேர் பையர்ஸ், ஸ்டில் இந்த மாதம் வந்து ஒரு பையிங் இதெல்லாம் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ மறுபடியும் வரும்போது அவங்க மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லிக்விடிட்டி இருக்கா அந்த கவுண்டர்லன்றது தான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லேயோ அவங்களுக்கு அந்த லிக்விடிட்டி இருக்கான்னா இன்றைக்கி வாங்கிடலாம், நாளைக்கு அவங்க விற்க போகும்போது அவங்களால விற்க முடிய மாட்டோம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஸோ ஹைலி லிக்விட் நேம்ஸ், ஸோ நம்மளுடைய பேங்க்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து நம்ம ஊரில் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், இன்ஃபோஸ், டிசிஎஸ், ஒரு ரிலையன்ஸ் ஆகட்டும், ஒரு பாரதி ஏர்டெல் ஆகட்டும், ஒரு கோல் இண்டியா என்டிபிசி மாதிரி நேம்ஸ் ஆர் ஆல் ஹைலி லிக்விட் நேம்ஸ். அவங்க மணி பார்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி மணி வில் பி கமிங் இன்டு தீஸ் செக்டர்ஸ். பெரிய கம்பெனி தான் வருங்கிறீங்க? கண்டிப்பாக அந்த கம்பெனி அந்த பக்கெட் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே போகலான்னும் போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் பக்கெட்டுக்கு வருவாங்க சார். ஸோ இன்னும் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் பக்கெட் நம்ம மக்கள் வந்து அவங்க இங்கே வருவாங்கன்னு வெயிட் பண்ணும்போது அங்கே போய் பணத்தை போட்டு அது மேலே போயிடுச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்ம அந்த போட்டை மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு சார். அவ்வளோதான், அந்த கப்பல் புறப்பட்டு போயிடும். ரைட், உங்கள் வியூ என்ன இதை பற்றி? என்ன பண்ணலாம் இந்தியன் இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் சொன்னதை பார்த்தா எல்லாரும் திருப்பி ஏறினதே வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. முதல்ல வந்து அவங்க விற்காட்டி கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வாங்குறதை நிப்பாட்டணும். அது ஃபர்ஸ்ட். இது தப்பான இடத்துல அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது. ஸோ இப்போ கோல்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதே தான் இதுலேயுமே. அதே ஒரு அசெட் மாதிரி இது ஒரு அசெட் தானே. இவங்க ஏறி போனதுக்கப்புறம் நம்ம வந்து அது மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி விரட்டி போய் அந்த இடத்துல வாங்குறாங்க. அதுக்கு மேலே யாராவது வந்து வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அது பெரும்பாலும் நடக்காது. பொதுவாக இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து லிக்விடிட்டி இல்லாதனால மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் போய் வாங்க போகிறதில்ல. வாங்கினா முதல்ல லார்ஜ் கேப்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்க அதான் ஹிஸ்ட்ரி வந்து லார்ஜ் கேப் இன்வெஸ்டிங் தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா தே வாண்ட் டு டூ அ ட்ரேட். ஒரு 2 years 3 years பார்க் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்பாக அவங்களுக்கு எக்ஸிட் கிடைக்கும் ஈஸியாக. அவங்க வால்யூம்ஸும் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ ஃப்ளோட் அதிகமாக இருக்க கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ். அதனால் அதில் தான் லிக்விடிட்டி நிறைய இருக்குது, சப்ளை நிறைய இருக்குது, போட்டியே கிடையாது வாங்குறதுக்கு. கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வாங்காமல் இருக்கணும் மிட் கேப்பில். அந்த மணியை வந்து நீங்கள் லார்ஜ் கேப்க்கு போட்டால் யூ வில் ஹேவ் அவங்க வரும்போது எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இப்போ இதே மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வரும்போது யூ வில் பி ரெடி. யூ வில் பி ஹேவிங் தட் அசெட் வித் யூ. வாங்கி வச்சிருப்பீங்க அவங்க முன்னாடி. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது வாங்கக்கூடாது மிட் கேப்பை.
முடிஞ்சால் அதை செல் பண்ணணும். ரொம்ப ஓவர் வேல்யூட் மிட் கேப்ஸ் இருக்கும், உங்கள் போர்ட்ஃபோலியோலே பார்த்துருப்பீங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 15-20% ஆயிருக்கும் வருஷம் 4 வருஷத்துக்கு. ஆனால் ஸ்டாக் 4 மடங்கு ஆயிருக்கும். அப்படின்னா என்ன ஆயிருக்கு, PE மல்டிபிள் பயங்கரமாக ரீரேட் ஆயிருக்கு. அந்த growth வந்து குறையும் போது அந்த ரீரேட்டிங் குறைஞ்சிரும், திருப்பி வந்து ஆவரேஜுக்கு வந்துடும். அப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து பீக் ஏர்னிங்ஸில் பீக் வேல்யூவேஷன்ஸில் நீங்கள் கொஞ்சமாக விற்கணும். அந்த விற்காததே ஒரு தப்பாயிரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக வாங்குறது ஒரு முக்கியமோ, அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக விற்கவும் செய்யணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட் தந்த அப்மூவை நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க, திருப்பி மார்க்கெட்டோட நீங்களும் இறங்கிடுவீங்க. ஓகே. ஸோ அது இறங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அப்போ கொஞ்சமாக அதை எடுத்து சீப்பராக இருக்க அசெட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேல்யூவேஷன் வைஸ் ரிஸ்க் வந்து குறையும். கரெக்ட். அப்புறம் வந்து growth வந்து வராது, எப்போ வருதோ அப்போ வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அந்த வெயிட் பண்ணி அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு அந்த மீன் ரிவர்ஷன் வந்துடும், உங்களுக்கு அந்த ஆல்ஃபா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சொல்லிடலாம் சார், ஆனால் வந்து நம்ம செய்ய மனசு வராது. செய்ய வராது. ஏன்னா நமக்கு ப்ராஃபிட்டை வந்து நிறைய வந்திருக்கு அதில் 300% அதைத்தான் நான் வாங்குவேன்னு அட முடியும். அது ஹியூமன் நேச்சர். ஓகே. அது மட்டும் இல்லை ஷாம், ஒன் மோர் திங் நானும் அதை நோட் பண்ணேன். நிறைய மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை, ஈவன் PMS அந்த மாதிரி மேனேஜர்ஸ், இந்த லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ல அவங்க ஃப்ளோ வந்துட்டே இருக்கா, அவங்களே அதை வந்து அந்த ப்ரைஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அதில் ரைட். ஸோ வருது அதே திருப்பி வாங்குறாங்க. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி அதில் ஒன்றும் பெரிய இது தெரியல. பாத்தியா எவ்வளோ ரிட்டர்ன் பயங்கரமா வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு இது வந்து நான் ஒரு பர்டிகுலர் கவுண்டர்ல பார்த்தேன், அது வந்து AI கவுண்டருங்கிறாங்க. அது வந்து அந்த காலத்துல எப்படின்னா இந்த அமெரிக்கா ஆன்லைன் அந்த இது போட்டிருந்தாங்கல்ல, கேபிள் ஃபார் ஏஐன்னு ஒரு படம் வந்து அந்த அது மாதிரி இது பண்ற கம்பெனியை தூக்கி போய் வச்சுட்டு, ஏன்னா எப்பவுமே அந்த இன்ஃப்ரா ப்ரொவைட் பண்ணவன் ஹேஸ் நெவர் மேட் மனி ஷாம், ரைட். அதுக்கு மேல வர அப்ளிகேஷன் லேயர் இஸ் த பீப்புள் ஹூ மேக் த. ஸோ அதை வந்து தூக்கி அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல Nifty 500ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக், அடேப்பா, ரைட். பட் அது வந்து இட் இஸ் பிகாஸ் இந்த ஒரு ரீசன் தான் சாம் எனக்கு தெரிஞ்சு, they are just holding on to the இன்வெஸ்டர் பண்றாங்க, தப்ப ஃபண்ட் மேனேஜர்ஸும் இல்ல I am saying the other way around. ரீட்டைல் இன்வெஸ்டர் இல்ல, அவங்களுக்கு ஃப்ளோஸ் வருது, அவங்க வாங்குறாங்க, and those names become public, the retail also goes up and ரீட்டைல் பணம் கொடுக்கறதுனால தான அவங்க வாங்குறாங்க. அது கரெக்ட். பட் அவன் வந்து இதை தான் வாங்குன்னு சொல்லி கொடுக்கல விக்னேஷ், ரைட். ஸோ அவங்க வாங்குறாங்க, அந்த இது பப்ளிக் ஆகுது, ஸோ ரீட்டைலுமே அதை போய் திருப்பி வாங்குறாங்க, அண்ட் இட் இஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிக்குது. இல்ல பட் ஒவ்வொரு வாட்டி இதான் நடக்குது. இந்த பபிள்ங்கிற கான்செப்டே இதை வச்சு தானே வருது. அது அந்த மியூசிக் ஸ்டாப் ஆச்சுன்னா ஷாம் ஐ திங்க் ரொம்ப எப்படி ஆகும் ரிப்பர்கஷன். ஸோ இப்போ நிறைய கம்பெனி நீங்கள் எடுத்துங்க, சாகில், அப்புறம் இந்த டிக்சன், அப்புறம் கெய்ன்ஸ், எல்லாத்தையும் உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த தீமாட்டிக்கை வச்சு ஏற்றின்னு போன தானே. அது மியூசிக் ஸ்டாப் ஆனவொடனே எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு இல்லையா உங்களுக்கு. அது நிறைய அதனால அந்த மாதிரி இதில் அட்லீஸ்ட் இஃப் தே மேட் மணி, விக்னேஷ் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி இன் தோஸ் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுக்க இட் மேக் சென்ஸ் டு. ஏன்னா ஒன்று கான் அப் டூ சூன், அண்ட் இதில் ஒன்றும் பெரிய ரன்வே இருந்து இது பண்ணுற மாதிரியும் டேம் அவ்வளோ ஹையாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். நான் முன்னாடிலாம் வந்து பை அண்ட் ஹோல்ட் பண்ணுவேன். அதாவது என்ன நல்ல கம்பெனியாக இருந்தால் வச்சுக்கலாம், வேல்யூவேஷன்லாம் வந்து க்ரோத் இருந்தால் வந்து 10 years 15 yearsல வேல்யூவேஷன் இஸ் ஜஸ்டிஃபையபிள்னு நான் நினைப்போம். பட் ஆனால் அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ், ட்ரூலி அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனிஸ்லாம் ஒரு 2-3% கம்பெனி எல்லாத்தையும் விற்று தான் வாங்க வேண்டியது. அதனால வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனிஸ்லாம் ரொம்ப இல்லை. அதனால நீங்கள் எல்லா கம்பெனியும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவேஷனில் வந்து கண்டிப்பாக விற்கிறதுக்கு யோசிக்கணும். நான் ஒரு கம்பெனி எங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன். அது வந்து 200 ரூபாயில் வாங்கின விலை வந்து 900 ரூபாய்க்கு போச்சு. 900 ரூபாயில் நாங்கள் ட்ரிம் பண்ணி 1/3 40% அந்த பொசிஷனை விற்றோம். இப்போ பாதி விலைக்கு வந்துச்சு 900லேருந்து. ஓகே, ஸோ இப்போ 900 அங்கே விற்றனால இங்கே 450 என்னால் வாங்க முடியுது. ஐ எம் புல்லிஷ் ஆன் த கம்பெனி, பட் அட் 900 ஐ கேனாட் பி புல்லிஷ் ஆன் த வேல்யூவேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். ரொம்ப ஒரு நியாயப்படுத்த முடியாத ஒரு மதிப்பீடு வரும்போது அந்த இடத்துல பணத்தை கொஞ்சம் எடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதலீட்டாளனுடையது. மியூச்சுவல் ஃபண்டு விற்கலை, ஃபண்ட் மேனேஜர் விற்கலை, அவன் விற்கலை, இவன் விற்கலை, FIA விற்கலைன்னு சொல்கிறதெல்லாம் நிற்காது, எடுபடாது. ஏன்னா நாளைக்கு விழுந்தப்புறம் யூ கேனாட் பிளேம் அதர்ஸ் பிகாஸ் த லாஸ் இஸ் யுவர்ஸ். ஆர் வாய்ப்பு இழப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ன்னு சொல்லுவோம், அது நம்மளோடது. அது நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நாம தான் வந்து எடுத்துக்கணும். அந்த பொறுப்பு நம்மளுடையது. எனிவே, இப்போது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கவங்ககிட்ட நீ வந்து நெகட்டிவாகவே இருந்த, பட்டு ஐடியை பற்றி, ஐடி ஸ்டாக் வாங்க வேணான்னு, விற்கணும்னு முதல்ல, அப்புறம் வாங்கக்கூடாதுன்னு, அப்புறம் வேறு ஏதோ 2 ஸ்டாக் சொன்னேன், அது ரொம்ப ஏறிப்போச்சு. ஆனால் இப்போ நான் கேட்குறது, மைண்டு மாறிடுச்சா ஐடியில், இல்லை கொஞ்சம் மாறி இருக்கா,
இல்லை மாறவே மாறலையா? எங்கே இருக்க நீ? உன்னோட மீட்டர் நோ அவாய்ட்லேருந்து ஸ்ட்ராங் பை இப்படி இருக்கு. இந்த மீட்டரில் நீ எங்கே நிற்கிற? அவாய்டு கொஞ்சம் அந்த பக்கம் தான் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு. ஓகே. ஏன்னா வந்து இப்படி வந்துட்டாரு. ஆமாம், டவுன் சைடு ரொம்ப இங்கேருந்து இல்லை. ஸோ நீங்கள் ஐடி ஸ்டாக்கில் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இண்டிவிஜுவலாக போய் இது பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்கள் சொன்னப்பறம் தான் நானே போய் சரி அதை பற்றி பேசுவோம். டெக் ஃபண்ட் ஏதாவது பார்த்தியா? நிறைய ஃபண்டை பற்றி கேட்டேன். ஆமாம், இதையே வாங்கக்கூடாது அதையே வாங்கக்கூடாதுன்னு உன்னோட அப்சர்வேஷன் சொல்லு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நீங்கள் சொன்னப்பறம் தான் பார்த்தேன் ஷாம். எல்லா டெக் ஃபண்ட்லேயும் டாப் ஹோல்டிங் வந்து ஏர்டெல் ஷாம். அவன் வந்து அது வந்து ஐடி ஸ்டாக்னு சொல்லக்கூடாது. அண்ட் வெரி ஹை ஹோல்டிங் ஷாம், மோர் தேன் 10%, 17 பார்த்தேன் சில டெக் ஃபண்டில். ஸோ தேர் ஒரு மாதிரி நான் ப்ளேம் பண்ணல ஷாம். ஏன்னா அது வந்து ஐ திங்க் எனக்கு புரிஞ்ச வரை ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வேண்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎம் வேறு வச்சிருந்தாங்க. ஆமாம், ஐபிஎம் இருந்தது பார்த்தேன், காக்னிசன்ட் இருந்தது பார்த்தேன், அதெல்லாம் இருந்தது. ஸோ பட் அதை தவிர வந்து கொஞ்சம் டீசென்ட்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ். என்னன்னா இந்த ப்ரைஸில் ஒரு பேஸ்கெட்டாக வாங்கினா, ஏன்னா இந்த பேஸ்கெட்குள்ளே அந்த சின்ன கம்பெனிஸும் சில நல்ல 2-3 டெக் ஃபண்டில் பார்த்தேன் ஷாம். ஸோ இப்போ வந்து பெரிய டவுன் சைடு இல்லை, டேர்ன் அரவுண்ட் ஆச்சுன்னா வந்து டீசென்ட். ஒரு செட் ஆஃப் டெக் ஃபண்டில் வெறும் டொமஸ்டிக் நேம்ஸ் தான் இருக்குது. இன்னொன்றில் குளோபல் நேம்ஸ் நிறைய 2 குளோபல் நேம்ஸ் இருக்கு, நிறையவே இருக்குது. நீங்கள் டொமஸ்டிக் நேம் இருக்கிறத மட்டும் வாங்கணுமா இல்லை குளோபல் நேம்ஸ் இருக்கிறத மட்டும் வாங்கணும்? உன்னோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அது வேறு. என்ன கேட்டால் வந்து டொமஸ்டிக் நேம் இருக்கிறது வாங்குறதே பெட்டர் ஷாம். ஓகே, ரைட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது இது 900 rupees ஒரு ஸ்டாக் போயிட்டு 50% வந்திருக்கு, நம்ம அந்த மாதிரி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் இப்போ பார்க்குறது வந்து என்னுடைய மெட்டல் செக்டாரில் வந்து எல்லாமே ஒரு பீக் போயிட்டு இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி நிற்குது. ஆமாம், இண்டால்கோ எங்கே போச்சு இப்போ சடனாக 20% கீழே. ஸோ ஐ ஃபீல் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் நான் மறுபடியும் திருப்பி நான் வந்து தெரியுது, நம்ம நார்மலாக எல்லினோன்னு சொன்னாலே உடனே அக்ரி கமாடிட்டிஸு மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு வியூ இருக்குது. பட் இந்த எல்லினோ வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டல்ஸ்க்கும் நான் பார்க்கும்போது சிலிலெல்லாம் வந்து ரெயின்ஃபால் ஆர் லேண்ட்ஸ்லைடு கண்ணாபண்ணான்னு வந்துன்னா மைனிங் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி சைனாலையும் இதே மாதிரி யுனான்ங்கிற ஒரு ப்ரொவின்ஸில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளாஷ் ஃப்ளட்லாம் வந்துன்னா இம்மீடியட்லி கம்ப்ளீட்டாக ஒரு 1 month ஸோ அந்த மாதிரியான ஒரு சான்சஸும் இருக்குங்கிறாங்க. ஸோ ஐ எம் மைல்ட்லி புல்லிஷ் ஆன் மெட்டல்ஸ். மறுபடியும் திருப்பி இங்கேருந்து இந்த நம்ம இது ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி அன்பிளக்கில் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் அதிகமாக இருக்கும்னு எனக்கே ஒரு ஃபீலிங் வருது. அதுவும் அந்த புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் லார்ஜர் கம்பெனிஸ், வேல்யூ ஓரியன்ட் அண்ட் கான்ட்ரா செக்டர்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. வரும் வாரங்களில் மார்க்கெட் இப்படியே இருக்குமான்னா நிச்சயமாக இருக்காது, நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா ரிசல்ட் சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு, நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. நாம் அடுத்த முறை அன்பிளக்கில் சந்திக்கும் போது ரிசல்ட்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஸ்டே டியூன். தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டே இருங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.